வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த நல்ல நாளில் உன் வாழ்க்கையை எப்படியாவது உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துறணும் முடிவு எடுத்துட்டு தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் இந்த நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. உனக்கு நல்லது நடப்பதையும் நீ வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெறுவதையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது. என் அருளும் ஆசீர்வாதமும் உன்னை சூழ்ந்து நீ நலமாகவும் வளமாகவும் வாழும்படி செய்ய போகுது. முதல்ல இந்த வராகி அம்மா உன் கூட உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொண்டு வாழ பழகு. என்ன சிக்கல் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் நீ ஒரு நொடி கூட பயப்படக்கூடாது என் செல்லமே. நீ நிம்மதியாக தைரியமாக இருந்தீனா மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் சரி செஞ்சிருவேன். சம்பளம் உயர்ந்தாலும் சரி, நீ வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு உயர்ந்தாலும் சரி, எப்போதுமே நான் உனக்காக ஏதாவது நல்லதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த உலகத்தில் பிரச்சனைகள் முடியும் இடம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஒரு பிரச்சனை சரியாச்சு, ஒரு விஷயம் சரியாச்சுன்னா இன்னொரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக வந்து சேரதான் சேரும். ஒரு சுமை இறங்கினா இன்னொரு சுமை ஏறி நிற்கத்தான் செய்யும் என் செல்லமே. ஏன்னா ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பயணமும் வளைவுகளும் திருப்பங்களும் நிறைஞ்ச பயணமாகவே இருக்கு. நீ என்ன செய்யணும்னா புத்திசாலித்தனமா அறிவாளித்தனமா எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாத்தையும் சரி கட்டி சமாளிச்சுக்கிட்டே சந்தோஷமா வாழ தயாராகணும். அதற்கான முயற்சிகளை செய். அதை விட்டுட்டு எல்லா பிரச்சனைகளும் சரியான பிறகுதான் நான் நிம்மதியா இருப்பேன், சந்தோஷமா சிரிப்பேன்னு யோசிச்சினா அது முடியாத காரியம். எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒன்று இல்லாட்டி ஒன்று, ஒன்று முடிஞ்சா ஒன்று, ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ மன வருத்தமோ வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருக்கும். நீ தான் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எதுவுமே சரியில்லாமல் இருந்தாலும் நிம்மதியை உன் மனசில் தக்க வச்சுக்கிட்டு அமைதியாக உனக்கான வேலைகளை செய்ய பழகணும். நீ அடைய போகும் இடமும் நீ பெறப்போகும் வெற்றியும் மிகப்பெரிய அளவில் இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த பூமியில் உனக்கென ஒரு புது வழியை உருவாக்கி நீ யாருங்கிறதை இந்த உலகத்துக்கு உணர்த்த போகிறேன். உனக்கான வெற்றி வழியில் பயணம் செஞ்சு நீ வெற்றி அடைய தயாராய்க்கோ என் செல்லமே. பல பேர் சேர்ந்து உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அதை சரிசமமாக எடுக்க கற்றுக்கோ. அடுத்தவங்க எப்போதுமே உனக்கு நல்லது செய்வாங்க, உனக்கு உண்மையாக இருப்பாங்க, உண்மையவே பேசுவாங்க, உனக்கு நல்லது நினைப்பாங்கன்னு மட்டும் எப்போதும் சொல்ல முடியாது. உனக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. உனக்கு ஆதரவாக இருந்து பறிஞ்சு பேச வேண்டிய இடத்துல உனக்கு எதிராக பேசக்கூடிய உறவுகளும் இருக்க தான் செய்வாங்க. அமைதியாகவே இருந்து மௌனமாகவே இருந்து உனக்கு நல்லது செய்யாத மனிதர்களும் சரி, உனக்கு எதிராக சண்டை போட்டு பேசும் மனிதர்களும் சரி, யார் எந்த விதத்தில் உனக்கு துரோகம் செஞ்சாலும் நீ மனசளவில் எதையும் யோசித்து காயப்பட்டு கொள்ளாதே. உறவுகள்லாம் இப்படி அப்படி இருப்பதான் செய்வாங்கன்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன செஞ்சாலும் நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணுன்ற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. இதை தான் இந்த உலகமும் உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்து, யார் உனக்கு ஆதரவாக இல்லைனாலும் உனக்கு உதவியாக உனக்கு அனுசரணையாக உனக்கு பக்கபலமாக இல்லைனாலும் இந்த வராகி அம்மா உனக்கு தாய் என்கிற உறவாக எப்போதும் உனக்கு நல்லது செய்பவளாக உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கு கிடைச்ச நல்ல அனுபவங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றிக்க முயற்சி செய். உன் சுயமரியாதையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்து பேச வேண்டாம். உன்னுடைய நல்ல உள்ளமும் நல்ல மனசும் எனக்கு நல்லா தெரிஞ்சதால தானே உன்னை காப்பாற்றணும், உனக்கு நல்லது செய்யணும்னு நான் உன் கூடவே இருக்கேன். உன்னை காக்காத உறவுகளையும் உனக்கு நல்லது செய்யாத மனிதர்களையும் விட்டு விலகி நில்லு. உன்னை காக்கும் உறவாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படி பார்த்துக்கிறேன். இருளாக இருக்கும் ஒரு அறையில் ஒரு சின்ன விளக்கை ஏற்றுனினா அந்த இருள் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அல்லது இந்த இருள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் இந்த சிறு வெளிச்சம் அதை விரட்டி விடும் அல்லவா? அதே போல தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாகவும் சரியாகவும் நல்ல சொற்களை பேசக்கூடிய ஆளாகவும் நேர்மறை சிந்தனை கொண்ட ஆளாகவும் நீ இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே ஒரு சிறு விளக்காக இருந்து உன் வாழ்வில் தோல்விங்கிற இருளை துரத்தி அடிக்கும். உன் மனசும் உன்னுடைய வாழ்க்கையும் சோர்வு அடைந்ததாக இருந்தாலும்
நீ பேசுகிற வார்த்தைகளும் உன்னுடைய எண்ணங்களும் சரியாக சிறப்பாக நல்லதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உனக்கான நன்மைகள் கிடைச்சே தீரும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். எல்லா கதவுகளும் அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்காக வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டாலும் எவ்வளவு தோல்விகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதை தாண்டி இந்த உலகத்தில் உன்னால் வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு 1000 வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை வீணாக போகும்படியும் நீ தோல்வி அடையும்படியும் நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ நல்லபடியாக தலை நிமிர்ந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணுன்றதுக்காக தானே முயற்சி செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். முயற்சி செஞ்சு வாழக்கூடிய மனசு உனக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வராகி தாய் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளை எந்த விஷயத்திலும் கைவிட மாட்டேன். என்னையே நம்பக்கூடிய உனக்கு வாழ்க்கையை முன்னேறுவதற்கான ஒரு சிறு வழியை, சின்ன அடையாளத்தை எப்படியாவது காட்டிடுவேன். இப்போ உனக்கு என்ன செய்கிறதுன்னு புரியலைனாலும் வாழ்க்கையை பற்றி தெளிவு இல்லைனாலும் கூட நீ பயப்பட வேண்டாம். வலியும் வேதனையும் சரியாகி நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி நீ ஒரு அடி முன்னாடி போனினா நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு 10 அடிகள் உன்னை தரன்னு முன்னுக்கு கொண்டு வந்து விட்டுருவேன் என் செல்லமே. பாதையே இல்லைன்னு நீ நினைக்கிற இடமா இருந்தாலும் சரி, வெற்றி கதவுகளே இல்லையேன்னு நீ யோசிக்கிற இடமா இருந்தாலும் சரி, நான் உனக்காக ஒரு புது வழியை உருவாக்கி வெற்றி கதவுகளையும் உனக்காக திறந்து வைப்பேன். நீ நல்லபடியாக வாழணும், வாழ்க்கையை ரசிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். நீ தேடி அலைந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும்படியும் முன்னேறணுன்ற உன் ஆசை நிறைவேறும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ நன்மையை செய்யும்படியும் நல்லதே உனக்கு நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். பொறுமையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் என் அருளும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க தான் போகுது. வாழ்க்கையில் எப்போதும் பணம் மட்டுமே பெருசு, பணம் தான் சகலமும், பணம் தான் சௌபாக்கியம்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. ஒரு மனுஷனுக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதும் மனசு அமைதியாக நிம்மதியாக இருப்பதும் தான் வாழ்க்கையில் பெரும் செல்வம். அதே போல் குடும்பமாக ஒன்றா சந்தோஷமாக சிரித்து ஒத்துமையாக வாழ்கிறதும் தான் மிகப்பெரிய செல்வம். ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒற்றுமையான குடும்பத்தையும் நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். நீயும் நேர்மையாக நடந்து உன் உழைப்பை நம்பி பொறுமையோடு காத்திருந்தீனா நான் சொன்ன எல்லாமே உனக்கு உண்டாகும் என் செல்லமே. உன் வீட்டு வாசலில் மங்களங்கள் வந்து தங்க போகுது. வாழ்வாங்கு நீ நீண்ட ஆயுள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படியும் நான் உன் தலைவிதியை எழுதி வச்சிருக்கேன். அதனால தான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்திலே உனக்கான நல்லதை நடத்த போகிறேன்னு சொன்னேன். உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா நிச்சயம் எல்லா நல்வழிகளையும் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இந்த வராகி தாயின் அருளும் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கை பாதையில் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் முன்னோர்கள் குலதெய்வம் ஆசீர்வாதமும் இந்த வராகி தரும் வரமும் சேர்ந்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கும் வழி நடத்துவதற்கும் உனக்கு துணையாக இருக்கும். என்னை முழுசாக மனசில் நினச்சிக்கிட்டு உன் மனசில் இருக்க பாரங்களையும் உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் சந்தேகங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினாலே உனக்கு தைரியத்தையும் தெளிவையும் கொடுத்து உன் வழியை நேராக நான் மாற்றிடுவேன். முன்னோர்களின் ஆசீர்வாதம் உனக்கு அடித்தளமாக இருக்கும். என் அருள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலக்கி உனக்கு நன்மைகள் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. எப்போவுமே ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம் பேசுகிற ஒரு சொல் நம்மளை வாழவும் வைக்கும், நம்ம பேசுகிற ஒரு சொல் நம் வாழ்க்கையை அழிக்கவும் செய்யுன்றது தான். இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு தவறான வார்த்தைகளை தவறி கூட பேசிடாம நல்ல வார்த்தைகளை நல்ல எண்ணங்களோட பேசி பழகு. நீ அறியாமலேயே ஒரு வார்த்தையை தப்பாக வாயிலிருந்து உதுத்துட்டினா அப்புறம் வாழ்க்கை முழுவதும் அது மற்றவங்க மனசில் கல்லும் முள்ளுமாய் பாரமாய் ஊசியாய் இருந்து குத்திக்கிட்டே இருக்கும் அல்லவா? அதனால தான் யார் மனசிலும் பாரத்தை உண்டாக்கும் கவலையை உண்டாக்கும் வார்த்தைகளை பேசிடாதன்னு சொல்கிறேன். எப்போதும் எல்லாரிடமும் நம்பிக்கையூட்டும் நல்ல சொற்களை பேசி பழகு.
உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நீ நல்ல வார்த்தைகளை பேசி நல்லதையே நினச்சி வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து வரும்போது நன்மைகள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அது மட்டுமல்ல, உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன்னுடைய நற்சொற்களும் தூய சிந்தனைகளும் உன்னுடைய இறை பக்தியும் கண்டிப்பாக உனக்கான உதவியை செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். நீ எப்போதும் நல்ல விஷயங்களை பார்க்கவும் கேட்கவும் தயாராக இருந்துக்கோ. அதன் மூலமாக கர்ம வினைகள் தானாகவே உன்னை விட்டு விலகி போய் நீ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழி பிறக்கும். உனக்கான நல்வழியை காட்ட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ அமைதியாக இருந்தாலே போதும். உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். வாழ்க்கை உன்னை தலைகுனிய வைக்கும் போதும், வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தும் போதும், கவலைப்படுத்தும் போதும் அதை முழுசாக அப்படியே இந்த வராகியம்மா கிட்ட வந்து சொல்லி உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிடு. நான் உனக்கு துணையாக ஆதரவாக இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிச்சிடுவேன். காலம் எந்த விஷயங்களையும் உனக்கு தர தாமதமாக்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்லம்.